சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு 3 கதாபாத்திரங்கள் கவனிங்க. 3 கதாபாத்திரங்கள் இந்த பாடும் மரணங்களுக்கு, அதாவது ஆண்டவருடைய இந்த சிலுவை பாடும் மரணங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 3 நபர்கள் இருக்கிறார்கள். கவனிங்க. அந்த 3 நபர்களை நான் மேலோட்டமாக 2 பேரை சொல்லிவிட்டு ஒரு நபருக்கு மாத்திரம் நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. இந்த 3 நபர்களும் அதிகமாய் பிரபல்யம் இல்லாதவர்கள். இந்த 3 நபர்களும் எந்த இடத்திலேயும் சொல்லப்படாதவர்கள். ஆண்டவருடைய ஊழியத்திலேயோ ஆண்டவருடைய காரியங்களில் எதிலுமே அவர்களை பற்றி சொல்லப்படாத ஒரு 3 நபர்கள். கவனிங்க. ஆனால் சொல்லப்பட்டது ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது நபர் யார் என்று சொன்னால், சிரேனே ஊரானாகிய சீமோன். நம்ம எல்லாருக்கும் சீமோன் தெரியும். ஆனால் சிரேனே ஊரானாகிய சீமோன் யாருன்னு தெரியாது. அவரை குறித்து ஒரே வசனங்கள் மட்டும்தான் 3 புத்தகங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:32, மத்தேயு 27:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி வசனம் 31வது வசனத்தை போடுமா? 31. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அப்படி அறையும்படி கொண்டு போகையில், கவனிங்க, வாங்க உள்ள உட்காருங்க, தேவ வசனத்தை கேளுங்க, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்படி சிலுவையில் அறையப்படுவதற்கு கொண்டு போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டது ரோம போற்றவர்கள் காண்கிறார்கள். அந்த போற்றவர்கள் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை அவருடைய சிலுவை, இயேசு சுமந்த சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. இதை குறித்து மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15:21 இதில் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அவர் சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னொரு பகுதியை நாம் வாசித்து பார்ப்போம். லூக்கா எழுதின நற்செய்தியினுடைய 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, லூக்கா 23:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவன் ஒரு வாலிபன் என்று சொல்லுகிறார்கள். கவனிங்க. ஆகவே இவன் பிரபல்யம் இல்லாத ஒரு மனிதன், யாருக்கும் தெரியாத ஒரு மனிதன், எந்த விதத்திலேயும் கிறிஸ்துவோடு கூட எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு வாலிபன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையை கிட்டத்தட்ட கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அது வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தான் என்று சொன்னால் அதை விட பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இதுதான் முதல் பாத்திரம், கதாபாத்திரம். இவரை குறித்து பேசினா அது இன்னொரு குட் ஃப்ரைடேல பேசலாம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு பாத்திரம் இருக்கிறது. அதாவது ரெண்டாவது ஒரு மனிதன் இருக்கிறார். அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேணா, நாம் எல்லாருமே பிரபல்யமானவர்களை மட்டும்தான் பார்த்துட்டு பழகி கொண்டவர்கள்.
இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களாக இருக்கட்டும், நாமளாக இருக்கட்டும், எந்த நாட்டினை சார்ந்தவர்களாரும் யாராவது ஒரு பிரபல்யமான ஒரு நபர் இருந்தால் அவர்களை பற்றியே பேசுவார்கள். ஆனால் சிலுவை பாடு மரணங்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த 3 பேர் மாத்திரம்தான். இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கக்கூடிய பாக்கியம் அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு கிடைத்தது. அந்த பாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கணும். அல்லேலூயா. அனுதினமும் கிறிஸ்துவினுடைய சிலுவையை நாம் சுமந்து செல்லக்கூடியவர்களாய் மாறணும். தன் சிலுவையை சுமந்து செல்லுகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ற அந்த சீமோன் என்ற பெயருக்கு அர்த்தமே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று அர்த்தம். அதாவது கேட்டல், செவி மடுத்தல் என்று அர்த்தம். அதாவது செவி சாய்க்கக்கூடியவைகள் என்று அர்த்தம். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், சீமோன் என்ற பெயருக்கு அர்த்தம். ரெண்டாவது ஒரு நபர், அவரை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவனை குறித்து சொல்லப்படுகிறது 10வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அவன் ராக்கால 10 இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்கிறார். கவனிங்க, இந்த நிக்கோதேமு என்கிற நபர் கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடும் மரணங்களிலே சம்பந்தப்பட்டவர். ரொம்ப முக்கியமான நபர் நிக்கோதேமு. அவரை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 1லிருந்து கடைசி வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3:16, யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவர் அந்த பகுதியிலே நிக்கோதேமு சொல்லும்பொழுது, உரையாடும்பொழுது சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேதத்தினுடைய திறவுகோல் வசனமே இந்த மனிதனிடத்தில் பேசும்பொழுது தான் சொன்ன ஒரு வார்த்தை. அதே போல் 7ஆம் அதிகாரம் 50வது வசனம், யோவான் 7:50 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 7:50, ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, 51, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்கிறார்கள். இது என்னன்னா, ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து இவன் நன்கு அறிந்திருந்த ஒரு பரிசேயனாய் இருந்தான். கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தா இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். 19ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறார். இதுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதுதான் கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களிலே சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவர் பாடு மரணங்களை பற்றி சிலுவையிலே மரித்துவிட்ட பிற்பாடு அவருடைய உடலுக்கு அவருடைய சரீரத்திற்கு வெள்ளை போலவும் கரிய போலவும் கொண்டு வந்து கொடுத்தவன் இந்த நிக்கோதேமு. எவ்வளவு? 100 ராத்தல். இந்த மனிதன் யார்? ஒரு பரிசேயன், இஸ்ரவேலிலே ஒரு போதகனாய் இருக்கிறவன். 100 ராத்தல் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 50 கிலோ என்ன கொண்டு வந்தார்? வெள்ளை போலம்
அப்போ 50 கிலோ என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்கு இருக்கும். அதை எப்படி சுமந்து கொண்டு வந்தாரோ தெரியவில்லை. ஏன் சுமந்து கொண்டு வந்தால் அதை நான் பின் நேரங்களிலே நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் பேரில் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் கொண்டு வந்தார். கவனிங்க. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தோடு தொடர்புடைய நபர்கள் இல்லை. இரண்டாவது நபர் இந்த நிக்கோதேமு மிகவும் முக்கியமான ஒரு நபர். அவரை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவரை குறித்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து என்று சொல்லப்படுகிறார். கவனிங்க. இந்த மனிதரை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், அருமையான சகோதரி நதியா என்னிட்ட கேட்டாங்க, ஆனால் இவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இவர் தானே கேட்டீங்க? இவரா சிரேனுவரன். அவர் அதை கேட்கும்பொழுது அதுக்கு முன்பதாக இந்த மனிதன் தான் எனக்கு அதிகமாய் கவனத்துக்குள்ளாய் வந்த ஒரு மனிதன். கவனிங்க. இவர் அதிகமாய் பிரபல்யம் இல்லாதவர், அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. ஆனால் கிறிஸ்துவனுடைய அந்த 3.5 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த நாட்களில், அதாவது ஊழியம் செய்த அந்த நாட்களில் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தவர் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. அவரை குறித்து சொல்லப்படுகிறது, இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 12 குணநலன்களை நாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். 4 சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. முதலாவது சொல்லப்படுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:57, சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகிறார். கவனிங்க. இந்த யோசேப்பு என்கின்ற பெயர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பெயர். வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 11 அல்லது 12 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 பேர்கள் இந்த வேதத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார் 14. நான் அதை ஆராய்ச்சி பண்ணல. கவனிங்க. 14 கூட இருக்கட்டும். ஆனால் 2 யோசேப்பு இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். முதலாவது யோசேப்பு யார்? நமக்கு தெரிஞ்ச ஒரு யோசேப்பு யாருன்னா யாக்கோபின் மகன். அது பழைய ஏற்பாடு. ஆனால் அவரும் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கார். அது வேறு விஷயம். அவர் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். அது ஏன் எப்படி இருக்கிறார் என்பது ஒரு நாட்களில் ஞாபகம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு தேவையான சத்தியம். அதற்கு அடுத்தபடியாக இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு தகப்பன் தேவை. ஆகவே அந்த தகப்பன் யோசேப்பு என்று அழைக்கப்படுகிறது. அந்த மனிதனை குறித்து சொல்லும்பொழுது வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் அவர் புருஷனாகிய யோசேப்பு 21வது வசனமா 19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்
ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இவர் யார்? எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது? நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான்? இவள் தனக்கென்று நியமிக்கப்பட்ட மரியாள் திடீரென்று பார்த்தால் கர்ப்பமாய் ஆகிவிட்டபடினாலே உலக வழக்கத்தின்படி அது சரியில்லை என்பதற்காக இவன் என்ன செய்கிறான்? அது இந்த மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அப்போ இந்த ரகசியங்களை மறைத்து வைக்கிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அதுதான் வேதம் சொல்லுது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த யோசேப்பு இவன் ஒரு நீதிமானாய் இருந்தான். அதே போல இந்த யோசேப்பும் ஒரு நீதிமானாய் இருந்தார். எந்த யோசேப்பு? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. அதை பற்றி முதல்ல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அதை நான் சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு நான் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு நேராக நான் கடன் சொல்ல விரும்புகிறேன். இந்த 27வது 57வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 57வது வசனத்தில், இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல்ல மத்தேயு வசனம் வாசிக்கிறோம். அவன் ஒரு ஐஸ்வர்யவான். 2வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அரிமத்திய ஊரான். அரிமத்திய ஊரான். ஏன் இந்த ஊரை பயன்படுத்துகிறான்னா நான் அதுக்கும் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். 3வதாக மார்க் 15:43 வாசிக்கும் பொழுது, மார்க் 15:43 வாசிக்கும் போது இதெல்லாம் அவனுடைய குணநலன்கள், அவனுடைய அடையாளங்கள். கவனிங்க. 15:43 மார்க் 15:43 சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் என்று சொல்லப்பட்டது. இதில் இந்த வார்த்தையில் மட்டும், இந்த வசனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன காரியங்கள்னா, அவன் கனம் பொருந்தியவன் 1. 2வதாக ஆலோசனைக்காரன். 3வதாக அரிமத்திய ஊரான். 4வதாக தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். 5வதாக கிறிஸ்துவின் சரீரத்தை துணிந்து போய் கேட்டான். 5 காரியங்கள். ஏன்னா இதிலெல்லாம் ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. கவனிங்க. ஏன் இது 5 நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 1வது கனம் பொருந்தியவன், 2வது ஆலோசனைக்காரன், 3வது அரிமத்திய ஊரான், 4வதாக தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், 5வதாக துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டவன். இந்த 4 ஏசாயா 9:6 பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், 1 கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், 3 வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு பல விதங்களிலே தேவனோடு கூட தொடர்புடைய ஒரு மனிதனாய் இருக்கிறார். இந்த மனிதன் விசேஷித்த ஒரு பங்கை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அப்போ இந்த வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா, நான் 2 சொன்னேன்னா, 1வது ஐஸ்வர்யவான், 2வது அரிமத்திய ஊரான், 3வது கனம் பொருந்தியவன் மார்க் 15:43, ஆலோசனைக்காரன் அதே மார்க் 15:43,
தேவனுடைய ராஜ்யம். ஐந்தாவது தேவனுடைய ராஜ்யம். ஆறாவது துணிந்து போய் கிறிஸ்துவனுடைய இயேசுவினுடைய சரீரத்தை கேட்டவன். 6. ஏழாவதாக லூக்கா 23:50 வாசிக்கும் போது, லூக்கா 23:50 வாசிக்கும் பொழுது, யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனை அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அந்த யோசேப்பு இயேசுனுடைய தகப்பனாய் இருந்த யோசேப்பும் நீதிமான், இயேசுனுடைய சரீரத்தை கேட்டு அடக்கம் பண்ணினவனும் ஒரு நீதிமான். சரீர பிரகாரமாக தகப்பன் யோசேப்பு, ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினவன் ஒரு யோசேப்பு. அல்லேலூயா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏழாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் உத்தமனாக இருந்தான். 8வதாக அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீதிமானாக இருந்தான். 9வது குறிப்பை நான் சொல்லுகிறேன். 9வதாக அதே 23ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் வாசிக்கும் போது 23:51 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். இதில் ஒரு குறிப்பை லூக்கா அதிகமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனாயிருந்தான். இது 9வது குறிப்பு. 10வது குறிப்பு யோவான் 19:38 வாசிக்கும் பொழுது, 10வது குறிப்பு யோவான் 19:38 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். அல்லேலூயா. 10வது குறிப்பு இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவினுடைய அந்தரங்க சீஷன். முதல்ல மத்தேயு சொல்றாரு சீஷன் சொல்றாரு. ஆனால் இதில் எப்படிப்பட்ட சீஷன் என்று யோவான் தெளிவாக சொல்லுகிறார். அவர் அந்தரங்க சீஷனாக இருந்தான். 10வது குறிப்பு, அதுக்கு முன்னாடி ஒன்று விட்டுட்டீங்க, நான் சொல்கிறேன். அதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. யூதருக்கு பயந்தவன். அல்லேலூயா. 10வது ஒரு குறிப்பு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனை குறித்து நாம் எப்படி தெரிந்துக்கொண்டோம், எப்படிப்பட்ட மனிதனாம், அவன் யூதருக்கு பயந்தவன். 11வது வார்த்தை சொல்லுகிறது அவன் அந்தரங்க சீஷன். அப்படின்னா சொல்லுங்க, அதான் கரெக்டாக தான் சொல்லுங்க. மறைமுகமான ஒரு சீஷன். அல்லேலூயா. மறைமுகமான ஒரு சீஷன். 11வது. 12வது கடைசியான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:60 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:60 தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கடைசி 12வது அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான்? ஆண்டவருக்காக தன்னுடைய புதிய கல்லறையை கொடுத்தான். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. தனக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தாருக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய கல்லறையை இயேசுவுக்காக கொடுத்தான். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட ஒரு 12 பண்புகள் உடைய இந்த மனிதன் கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
எவ்வளவு பெரிய பாக்கியம்! முதலாவதாய் நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த மனிதன் யார் என்று வேதம் சொல்லுகிறது? இந்த மனிதன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான சீசன், மறைமுகமான சீசனாக இருந்தாலும் இந்த இயேசுனுடைய எல்லா உபதேசங்களையும் நன்கு அறிந்தவன் இந்த யோசேப்பு. ஏன் சொல்லுறது? இவன் அந்தரங்க சீசன், இவன் சீசனாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சீசராய் இருந்த இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை ஆண்டவர் போதித்தார் என்பது தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியாமல் இருந்திருக்காது. கவனிங்க, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லுகிறேன் என்றார். அப்படியானால் இந்த சீசன் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டாரா? இல்லையே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு பரலோகத்துக்கு போவாருன்னு? யாருக்கும் நம்பிக்கை இல்லையா? போவாரா? ஆனா வசனம் சொல்லுது இவன் ஐஸ்வர்யவான் சொல்லுது. இவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கூடாத காரியம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா கவனிங்கள, போவார், கண்டிப்பா போவார், கண்டிப்பா போவார். ஆபிரகாமும் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இதில் இருக்கிறது. சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தில் நாம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 62:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் இருக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தவர்கள் தான், இப்போதும் இருக்கிறார்கள். ஆமென். ஐஸ்வர்யவானாய் இருப்பது பாவம் அல்ல, ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை வைப்பதுதான் பாவம். பணம் ஒரு மனிதனுக்கு முக்கியம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஐஸ்வர்யவானாய் இருப்பது பாவம் அல்ல, ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன்னுடைய இருதயம் இருக்கிறதே, அந்த இருதயத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் இந்த ஐஸ்வர்யவானாகிய யோசேப்பு என்பவன் யார்? அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தவர் தான். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் தான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த மனிதன் ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவருக்கு சீசனாய் இருக்கிறார் என்று சொன்னால் அதோட காரணம் என்னன்னா, அவர் தன் இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் பேரில் வைக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு இந்த சிலுவை பாடு மரணங்களை குறித்து தியானிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அரிமத்திய ஊரனாகி யோசேப்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த யோசேப்பு ஐஸ்வர்யவானாய் இருந்தும் தன் இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கவில்லை, தன்னுடைய சிந்தையை அந்த பணத்தின் மேலே வைக்கவில்லை, தன்னுடைய எண்ணத்தை அந்த பணத்தின் மேலே வைக்கவில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பணம் 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 சொல்லி பணத்தின் பின்னாடி போய்கொண்டு இருக்கிறார்களே ஒழிய ஆண்டவர் பின்னால் வருவது இல்லை. இன்றைக்கு நான் கேட்குறேன், உங்களை கேட்குறேன், இன்னைக்கு உங்க கையில் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா இன்னைக்கு சபைக்கு வந்திருப்பீங்களா? வந்திருப்பீங்களா? எனக்கு ஜீவன் இருந்தா கண்டிப்பா பார்ப்பேன் வந்திருப்போம் அப்படின்னு சொல்றவங்களாம் ஒரு காலத்தில் நீங்க பென்ஸ் காரில் போக போறீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் ஆடியில் போவீங்க, வேற என்ன பார்த்து
ரொம்ப இருக்குதுல, ரொம்ப டாப் கார் இது. ரோல்ஸ் ராய்லா ராய்ஸ் தெரியுது பேர். அதில் போவீங்க. ஆனால் அதில் போய் தான் நானும் பார்க்க போகிறேன். அதை பார்த்து சபையில் வந்து உட்காரீங்களான்னு அதையும் பார்க்க போகிறேன். இல்லையா? சைக்கிளில் வரும்போது கரெக்டாக வருவாங்க, டூ வீலரில் வரும்போது கரெக்டாக வருவாங்க. அடுத்து கார் வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட ஹைவே கார் அது கொஞ்சம் கஷ்டம். இதுதான் ஒரு மனுஷனுடைய இயல்பு, கவனிங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யமான இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன? அவன் மிகுந்த வாஸ்தி உள்ளவனாக இருந்தான், மிகுந்த பேர் பெற்றவனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய இருதயமோ தேவனோடு கூட ஒன்றித்து காணப்பட்டது. தேவனோடு கூட ஒன்றித்து காணப்பட்டது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, உபாகமம் 8:17 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. 18வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவரே. கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாம். 17வது வசனம் திருப்பி கொடுப்பா. 17வது வசனம் அப்படி போட்டு அப்படியே வச்சிருங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாதே. ஜாக்கிரதையா இருங்க. இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அவருக்குள்ளே எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் தன்னுடைய எண்ணமும் தன்னுடைய சிந்தையும் தன்னுடைய இருதயமும் ஆண்டவர் பேரில் மட்டும்தான் இருந்தது. அந்த உலக பிரகாரமான காரியங்களிலே அவனுடைய இருதயம் சாயவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த பணமும் ஆஸ்தியும் பொருட்களும் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும். அழியாத என் ஆண்டவராக இயேசு என்னோடு கூட இருக்கிறார், வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது, அது மட்டும் போதும் எனக்கு என்று சொல்லி இந்த யோசேப்பு அதை நினைத்தார். இன்னைக்கு அநேக பேர் தான் சொல்றோம், ஏன் சாமர்த்தியம், ஏன் கைபலன். சொல்லாதீங்க, என் கைபலன், நான் உழைத்தது, நான் சம்பாதித்தது என்று சொல்லாதீர்கள். காரணம் என்ன? அந்த சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவரே கர்த்தர். அதான் அழகா சொல்றார், சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாது. அப்படி இருதயத்தில் சொல்லிக் கொண்டால் அப்பொழுதே நாம் விழுந்து போய் விட்டோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு உதாரணமா நம்ம விசுவாசிகளுடைய தகவல் ஒரு வார்த்தை சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 14:22 சொல்ற, அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளே. ஏனென்றால் இவன் போர் செய்து இந்த வந்த அந்த சூழ்நிலையிலே ராஜாக்கள் இவர்கள் கொடுக்கிறார்கள். சோதோமின் ராஜா கொடுக்கிறார், வேணாம் உன் பணத்தை நீயே வைத்துக்கோ. ஏன்னா இதை கொடுத்து விட்டு நீ என்ன சொல்லுவாய்? நான்காங்குத்தன் சொல்லுவாய். ஆகவே அப்படிப்பட்ட பெயர் எனக்கு வரக்கூடாது. ஆகவே நீ வைத்துக்கொள், என்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், யெகோவா தேவன் இருக்கிறார், அவர் அதை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த பாடு மரணங்களிலே நீங்க இதை நினைச்சு பாருங்க. நான் யோசேப்பை போல் இருக்கிறேனா? யோசேப்பு ஐஸ்வர்யவானாய் இருந்தான், ஆனால் அவனுடைய இருதயம் அதன் மேலே இல்லை. எதன் மேலே இருந்தது? இயேசுவின் மேலே இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அந்த நான் சொன்ன அந்த குறிப்பில் இரண்டாவது பார்க்கும்போது அரிமத்தி, அதான் 27 மத்தேயு 27:57 வசனத்தை போடுங்கப்பா. மத்தேயு 27:57 ரெண்டாவது ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எந்த ஊரான்? அரிமத்தியா ஊரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அரிமத்தியா ஊரான்.
ஏன் இந்த 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 வார்த்தை அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார்கள்? கவனிங்க. அரிமத்தியா அப்படின்னாலே உயர்ந்த நிலை குறிக்கும். அதனுடைய அர்த்தம் அதுதான், உயர்ந்த நிலை, உயர்வான, ஒரு மேலான. அதனால தான் சொல்லுகிறார் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. ஏன் இந்த வார்த்தை அழுத்தமாக சொல்லுகிறாரு? எப்பா, நீ அரிமத்திய ஊரான் தான் கரெக்ட் தான், ஆனால் நீ இந்த இவ்வுலகத்துக்கு உரியவன் அல்ல, இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. வேதம் சொல்வது கொலோசியர் 3:2 சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3:2 கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடணும். அப்போ மேலான ஒரு நாடு உனக்கு இருக்கிறது, உயர்வான ஒரு ஸ்தலம் உனக்கென்று இருக்கிறது. இந்த பூமிக்கு உரியவைகளை அல்ல. அதுதான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பிலிப்பியர் 3:20 வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த பூமிக்கு உரியவர்களை, இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நாம் யார்? மேலானவர்களை நாடக்கூடியவர்கள். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 3:20 சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த 2:6 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக 7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. நாம் எதற்கு உரியவர்கள்? இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் 2 குடியிருப்பு இருக்கு. ஒரு குடியிருப்பு எங்க இருக்கு? கல்லறைகளிலே இருக்கிறது. பிசாசு பிடிச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எங்க இருக்கிறான்? கல்லறையில் குடியிருக்கிறான். அது உலகத்தினுடைய ஆவி. ஆனால் இன்னொரு குடியிருப்பு இருக்கிறது, அதுதான் பரலோகம். நாம் எல்லா பழைய ஏற்பாட்டு பக்தர்களுமே அந்த 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 பரம கானான், அதாவது கானானை எதிர்நோக்கி போனார்கள். அதுதான் பரலோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நான் அந்த அரிமத்தியா ஊரானுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த அரிமத்தியா என்று ஏன் குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், அதுதான் ஒரு உயர்வான இடம். அந்த உயர்வான இடம்தான் பரலோகம். அந்த பரலோகத்தை நாடி போகக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2:11 சொல்லப்படுகிறது, வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2:11 வாசிக்கிறேன், கவனிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்ல. 11 திருப்பி போடுங்க. 11 சொல்லுகிறது, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் எங்கே போக போயிடும்? பரலோகம் என்கிற நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த பரலோகத்தை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இருக்கணும். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் அப்படிதான். அவர் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு மனிதனாய் இருந்தார். 3வது பார்த்தீங்கன்னா கனம் பொருந்தியவன். அப்போ கனம் பொருந்தி இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இந்த கனம் பொருந்தியவன் ஆலோசனைக்காரன்னா இதான் ரொம்ப தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள். அது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, இவன்
உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. அப்போ உத்தமன் யார் என்று சொன்னால் அவன் பொறுமை உள்ளவன். எல்லா காரியங்களிலேயும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமன். கவனிங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியும், அதனால் தெரியாத ஒரு காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், 2:13, அதே பிரசங்கியில் 2:13 சொல்லப்படுகிறது. இருளை 13 இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். சாலமோன் ஞானி சொல்கிறார். அப்போ உத்தமம் என்றால் என்ன? உத்தமனாய் இருந்தான் என்று சொன்னால் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு எப்படிப்பட்டவன்? பொறுமை உள்ளவனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் ஞானம் உள்ளவனாயிருந்தான். இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, அது அதே 9:16 வாசிக்கும்பொழுது 9:16, ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஞானி சொல்லுகிறார், பலம்தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 10:18 நாம் வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 10:18 நாம் வாசிக்கும்போது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தரால் புகழப்படுவோமானால் அவர்கள்தான் உத்தமர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே தான் இந்த யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது ஆகவே தான் இந்த மனிதன் அவன் என்ன ஞானத்தில் சிறந்தவனாயிருந்தான், பலத்தை நம்பல, கர்த்தருடைய பலத்தை மட்டுமே நம்பினான். ஆகவே தான் இவன் ஒரு அந்தரங்க சீஷனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, அந்த கனம் பொருந்திய அல்லது ஆலோசனைக்காரனாய் இருக்கக்கூடிய நிலைமையிலே உயர்வதற்கு காரணம் இதுதான். அந்த மனிதனை உயர்த்தினது பொறுமைதான் உயர்த்தினது. அல்லேலூயா. இந்த ஆலோசனைக்காரன் அல்லது கனம் பொருந்தியவன் என்று சொன்னால் என்ன அடையாளம் என்று சொன்னால் அது ஒரு சனகரிப்பு சங்கத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதி நாட்களில் இந்த சனகரிப் என்கின்ற அந்த சங்கம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னாகமும் 11:16, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். 17வது வசனம், அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசின நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்போது 12 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இப்போ கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள், அவன் ஆலோசனைக்காரனாக இருந்தான், கனம் பொருந்தியவனாக இருந்தான், யூதருக்கு பயந்தவனாக இருந்தான், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாவதனாய் இருந்தான். ஏன், எதற்காக யூதர்களுக்கு பயந்தான், ஏன் அந்த யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாவதனாய் இருந்தான் என்கிற காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ நான் சொல்கிற ஒரு காரியம், இந்த வசனத்தை வாசித்தோம் என்னாகும் 11. இந்த மனிதன் சனகரிப் சங்கத்தில் ஒரு ஆலோசனைக்காரனாய் இருந்த ஒரு மனிதன் இந்த யோசேப்பு. கவனிங்க,
இந்த சனகரிப் எதற்காய் ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது தான் இந்த வசனம் ஆதாரமாய் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேர் அந்த சனகரிப் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவன் பிரதான ஆசாரியன். அப்போ 70 + பிரதான ஆசாரியன் ஒன்று பார்த்தீங்கன்னா 71 பேர் அந்த குழுவிலே அங்கத்தினர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனகரிப் சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? ஆதி நாட்களிலே எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தப்படுவதற்காக மோசே இந்த 70 பேரை நியமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னதினாலே அவர் இந்த 70 பேரை வைத்து இந்த சனகரிப் என்கிற சங்கத்தை உருவாக்கினார்கள். அப்போ இந்த சனகரிப் சங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டதாம்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. அது மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு சரியான போதனை செய்வதற்காகவும் இந்த சனகரிப் என்கிற சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், இஸ்ரவேல் ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம், இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல போதனைகள் சொல்லி உபதேசத்திலே சத்தியத்திலே ஸ்தோத்திரம் வளர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும்னா, இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அந்த மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் அந்த இடம் காலை பார்த்தீங்களா, வெள்ளையாக இருக்கும். அந்த 400 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காகவே இந்த சனகரிப் சங்கம் உருவாக்கப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சனகரிப் சங்கம் ஆரம்ப நாட்களிலே உருவாக்கப்பட்டது எதற்காக? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக, போதிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதை குறித்து இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா யாத்ராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு அவனுடைய மாமன் சொல்லுகிற ஒரு காரியங்கள், அது ஆண்டவரே சொல்லுகிற ஒரு காரியங்கள் தான். 18ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கவனிங்க. ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயை மாமன் கண்டு, நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன என்று கேட்கிறார்கள். 17வது வசனம், அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவரை அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 19வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கவனிங்க. 19வது, இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோடு கூட இருப்பார், நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்து என்று சொல்லுகிறார். கவனிங்க. இதுதான் நான் உங்களுக்கு முன்பதாய் சொன்ன ஒரு காரியங்கள். இந்த சனகரிப் சங்கம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கும், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நடத்துவதற்கும், அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்டது இந்த சனகரிப் சங்கம். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஆனால் இந்த அப்படி நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சனகரிப் சங்கமும் பின் நாட்களிலே எப்படி மாறி போனதாம்? கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி மாறி போனது? மத்தேயு 26ஆம் அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, மத்தேயு 26:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய்,
நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்கம்மா சகோதரி சகோதரனே, ஆரம்ப நாட்களிலே இந்த சனகரிப் சங்கம் உருவாக்கப்பட்ட உன்னதமான நோக்கம், உயர்ந்த நோக்கம், தேவனுடைய தரிசனம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியான பாதையிலே நடத்த வேண்டும் என்பதற்காக 70 மூப்பர்கள் 70 பேரை நியமித்து சனகரிப் சங்கத்தை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் பின் நாட்களிலே இந்த சங்கத்தினுடைய நிலைமை எப்படி மாறி போனதாம், யூதாசோடு கூட பேரம் பேசக்கூடிய அளவுக்கு தரம் கெட்டு போனது. அல்லேலூயா, சத்தம் வரலையே. ஆமாம் பாச, இப்போ என்ன அதுக்கு எங்களுக்குன்னா இப்போ இந்த சனகரிப் சங்கம் ரொம்ப முக்கியமா கேட்குறது தெரியுது எனக்கு. அல்லேலூயா, கேட்க தெரியுது. ஐயா, இதில் ஆவிக்குரிய காரியம் என்ன இருக்கிறது? இந்த சனகரிப் சங்கம் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்கிறாங்க பாருங்க. 26வது வசனம், 26ஆம் அதிகாரம் 59வது வசனம் போடுங்க. 59 26 59. பிரதான ஆசாரியன் தான் அந்த சனகரிப் சங்கத்தினுடைய தலைவனாக இருக்கிறார். மூப்பர்களும் சேர்த்து தான் 71 பேர் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஐயா, இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? உயர்ந்த நோக்கம் என்ன? உன்னதமான நோக்கம் என்ன? அந்த நோக்கம் நாளடைவில் பின்மாற்றம் அடைந்து அவர்கள் பேரம் பேசுவதற்கு அந்த சங்கத்தை மாற்றினார்கள். அந்த சங்கம் பொய் சாட்சி சொல்வதற்கு தேடினார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அப்போஸ்தலர்களையும் சிறைச்சாலையிலே அடைத்து இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் சேர்ந்து அவர்களை சிறைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போஸ்தலர்களையும் விட்டு வைக்கவில்லை, இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை, அதுக்கு பின்னால் வந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் விட்டு வைக்கவில்லை. இன்றைக்கு அந்த சங்கத்தினுடைய நிலைமை, அந்த சனகரிப் சங்கத்தினுடைய நிலைமை பரிதாபமாய் போனது. கடைசியில் இந்த இயேசுவையே காட்டி கொடுக்கக்கூடிய, அதாவது இயேசுவையே கொலை செய்வதற்கும் கூட இந்த சங்கம் துணிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்கம்மா. இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த பிரதான ஆசாரியன், இந்த சனகரிப் சங்கம். ஏன் இன்றைக்கு நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த சனகரிப் சங்கம் தான் சபையாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையாக இருக்கக்கூடிய இந்த சபையை ஆண்டவராகிய இயேசு எதற்காக உண்டாக்கினார், உருவாக்கினார், எதினாலே உருவாக்கினார் என்று சொன்னால், சபையை தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சனகரிப் சங்கம் என்பது இன்றைக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கினதுடைய உன்னதமான நோக்கம் என்ன? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனிங்க. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அந்த சபை எதின் அடிப்படையிலே ஆண்டவர் சம்பாதித்தார் என்று சொன்னால், தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தார். அப்ப சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை மக்களை வழிநடத்த வேண்டிய அந்த பொறுப்பிலே இருந்து சரியாய் அவர்களை வழிநடத்த வேண்டுமே ஒழிய இப்படி தாறுமாறாய் போகவே கூடாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:32 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10:32 வாசிக்கும் பொழுது, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி
அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல 33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றார். அன்றைக்கு சனகர்பி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை விட்டு அது தவறான பாதையில் சென்றது. யூதாசோடு கூட பேரம் பேசினார்கள். அந்த இயேசுவையே சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப இயேசுவை சிலுவையில் அறைந்தது யார்? தன் சொந்த ஜனங்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தது யார்? பிரதான ஆசாரியன். அந்த சனகரிப் சங்கம் அறைந்தது, சிலுவையிலே மரிக்க வைத்தது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபை ஆண்டவருடைய உன்னத நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. இன்றைக்கு சபை தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு சபை உலகத்தில் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. எப்படி வந்துவிட்டது? எப்படி இந்த யூதாசோடு கூட பேரம் பேசினார்களோ, அந்த சோத்திரம் பொய் சாட்சி சொன்னார்களோ, அல்லது அப்போஸ்தலர்களை மிரட்டினார்கள், அப்போஸ்தலர்களை மிரட்டி கொலை செய்வதற்கு கூட தயக்கம் காட்டவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் மாறினதோ, அதே போல இன்றைக்கும் சபைக்குள்ளே உலகம் வந்து இன்றைக்கு தன்னிஷ்டம் போல இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது. கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். அல்லேலூயா. சபை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய உண்மையான தரிசனத்திலே நிலைத்திருந்து ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய அந்த தரிசனத்தை விட்டு வடிவிலக போகக்கூடாது. அப்ப என்ன தரிசனம்? ஆண்டவர் இந்த சுய ரத்தத்தினாலே இந்த சபை உருவாக்கப்பட்டதே. ஏன் உருவாக்கப்பட்டது? முதலாவதாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள் நற்செய்தி அறிவிக்கிறதா? கவனிங்க. இன்னைக்கு சபைகள் நற்செய்தி அறிவிக்கிறதா? ஆத்தும ஆதாயம் செய்கிறதா? இல்லை. அதற்கு மாறாக தேவையில்லாத காரியங்களை எல்லாம் இன்றைக்கு சபைகள் செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக சபை என்ன செய்ய வேண்டும்? சீடர்களை உருவாக்க வேண்டும், சீஷர்களை உருவாக்க வேண்டும். அதை நாம் கடந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம், ஆண்டவருடைய உன்னதமான நோக்கம், உன்னதமான படி என்ன? நான் ஏன் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே மரித்தேன்? ஏன் எதற்காக இந்த உலகத்தில் நான் ரத்தத்தை சிந்தினேன் என்று சொன்னால், என்னுடைய ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் என்னுடைய சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினேன். அந்த ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு என் ஜனமே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக நற்செய்தி அறிவிக்க வேண்டியது சபையினுடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக சீஷர்களை உருவாக்க வேண்டியது சபையினுடைய கடமையாக இருக்கிறது. மூன்றாவதாக எல்லாரையும் ஒன்றிணைத்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டியது சபையினுடைய முக்கிய பங்காக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அதை சபைகள் தவிர்த்துவிட்டு இன்றைக்கு தேவையில்லாத காரியங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என்டர்டைன்மெண்ட். சபை இன்றைக்கு கிளப்பாக மாறிடுச்சு. ஆமாம். ஏன் இந்த பாடு மரணங்களை தியானிக்கக்கூடிய நேரத்தில், ஆமாம், பாடு மரணங்களை தியானிக்கக்கூடிய நேரத்தில் இதை தியானிப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆரம்ப நாட்களில் இந்த சனகர்பி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக. ஆனால் இப்போ அந்த சனகர்பி சங்கம் இருக்கா? இல்லை. இனி உருவாக போகிறது. ஆமென். இனி உருவாக போகிறது. அதை உருவாக்குவதற்கு தான் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற நாடு உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா செனட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சனகர்பி சங்கம் அரை வட்டத்தில் அமர்ப்பார்கள். அதே போல் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் பாருங்க, அமெரிக்கா செனட்டை அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அரை வட்டமாக தான் உட்காருவாங்க. அதுதான் சனகர்பி சங்கத்தினுடைய அமைப்பு. அல்லேலூயா. அந்த சனகர்பி சங்கம் இப்பொழுது மீண்டுமாய் ஆரம்பிக்கப்படுவதற்கு இன்றைக்கு திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரத்தில் உருவாக போகிறது. அது ஒரு மிகப்பெரிய சங்கமாய் உருவாக போகிறது. ஏன் என்று சொன்னால் மேசியாவைக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க.
கவனிங்க, இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், சீஷர்களை உருவாக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும். ஒன்றிணைத்து ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பெருமாகி நாம் நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் சபையினுடைய நோக்கம், சபையினுடைய பிரதானமான நோக்கம். ஆனால் இன்றைக்கு சபைகள் கிளப்புகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? சபையில் பாருங்களேன், ஏர்வெஸ் பண்டிகை ஆண்டவர் சொன்னாரா? விமென்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, எல்லா சபைகளில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லாதவைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யவில்லை, மறந்து விட்டது. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லாததை சபை செய்யுமானால் அந்த சபை பரலோகத்திற்கு போவது கடினம். ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்வார்களானால் அதுதான் உண்மையான கரைதிரை அற்ற ஒரு சபை, மாசற்ற ஒரு சபை. அதுதான் தேவனை சந்திக்க போகிற ஒரு சபை. மணவாட்டி சபையாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மணவாட்டி சபையை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சபையினுடைய நிலைமை அந்தோ பரிதாபம். நிறைய பேர் பாருங்களேன், கேரட் ரவுண்ட்ஸ் கூட போனது காரணம் என்ன தெரியுங்களா? ஆரம்ப நாட்களில் கேரட் ரவுண்ட்ஸ் எதுக்கு போனாங்க? அது நிமித்தமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக தெருக்களிலே போய் இயேசு பிறந்தார் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது? தூங்கி கிடவனை எழுப்பி கலெக்ஷன் பண்ண. ஆமாம், ஏன் கேரட் ரவுண்ட்ஸ் போகிறீங்க கேட்டு பாருங்களேன். ஜாலிக்காக போகிறோம். அப்போ இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகி மாறிவிட்டது. அதனால தான் சபைகள் இன்றைக்கு சீர்படவில்லை, சபைகள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக நான் அந்த யோசேப்பை குறித்து நான் சொல்லி கடன் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்திரிகள் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு ஆண்டவருக்கு என்று ஒரு புதிய கல்லறையை அவர் கொடுத்தார். அந்தரங்க சீஷனாய் இருந்தார். எதுவரைக்கும் அந்தரங்க சீஷனாய் இருந்தார்? அந்த மனிதனை அந்தரங்க சீஷனாய் இருந்த அந்த மனிதனை வெளியரங்கமான சீஷனாய் மாற்றினது எது என்று பார்ப்போமானால் ஆண்டவருடைய சிலுவை. அல்லேலூயா. அந்தரங்கமாய் சீக்கிரம் கிறிஸ்டியனாய் இருந்த ஒரு மனிதன், 2 பேர் அது மாதிரி இருந்தாங்க. ஒருத்தர் நிக்கோதேமு, 2வது யோசேப்பு. அந்தரங்கமாய் இருந்தார்கள். என்றைக்கு இவர்கள் 2 பேரும் வெளியரங்கமாய் வந்தார்கள் என்று சொன்னால் அந்த சிலுவை காட்சியை பார்த்த மாத்திரத்திலே இவர்கள் வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. வெளியே வந்தார்கள் தைரியமாய். நல்லா கவனிச்சு பாருங்களேன், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கடைசி 7 வார்த்தைகள் பேசிவிட்ட பிற்பாடு அவர் மரித்து விட்டார் என்ற செய்தி கிடைக்கிறது. உடனே இவன் யோசேப்பு போய் கேட்கிறான், பிலாத்துவிடத்தில் போய் கேட்கிறான், இயேசுனுடைய சரீரத்தை கேட்டு வாங்குகிறான். அவ்வளவு தைரியம் வந்தது காரணம் என்ன? அந்த சிலுவை காட்சி. அந்த சிலுவையை பார்த்தவர்கள் எப்படிப்பட்ட கள்மனமும் நிச்சயமாய் கரையும்.
மறைந்திருந்தான். யூதர்களுக்கு பயந்திருந்தான். ஏன் பயந்திருந்தான்? தனக்கு இருந்த அந்த போஸ்டிங் போயிடும். தலைமை அந்த ஆலோசனை சங்கத்தில் என்னை கனமுள்ளவனாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அந்த தகுதியை நாம் இழந்து விடுவோம். ஆகவே நாம் மறைமுகமாய் இயேசுவை அறிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் வெளியரங்கமாய் வந்ததற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம், இயேசுவினுடைய சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் அந்த சரீரத்தை பார்க்கிறான். அவனுடைய இருதயம் உடைந்து போனது. அந்த சரீரத்தை பார்க்கிறான், அந்த உடலை பார்க்கிறான். அவனுடைய சரீரம் உடைக்கப்பட்டது. அவருடைய ஆன்மாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம். இனி நான் ரகசிய சீஷனாய் அல்ல, வெளியரங்கமான ஒரு சீஷனாய் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். ஏன்னா அப்படி அவனை மாற்றினது எது என்று சொன்னால் அந்த சிலுவை. அல்லேலூயா. ஐயா, அந்த சிலுவையில் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரா நிற்கிறாங்க? மகதலேனா மரியாள், யோவான், இன்னும் ஒரு சில காரியங்கள், இன்னும் மரியாள், சூசன்னா, இப்படிப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கிறாங்க. அதில் இன்னொரு ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, 12 சீஷர்களில் ஒருத்தன் போயிட்டான். ஒருத்தர் சிலுவையில் நின்றுக்கிறான். மீதி 10 பேர் துண்டை காணும் துணி காணும்னு ஓடிட்டாங்க. அல்லேலூயா. கூட இருந்தவர்கள் 10 பேர் எங்கேனே காணும். ஐயா, தன்னுடைய குரு, தன்னுடைய ஆசாரியன், தன்னுடைய மேய்ப்பன், தனக்காக ஜீவனை கொடுக்க வந்த அந்த இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் கூட இருந்தவர்கள், பூசித்தவர்கள், எல்லா காரியங்களும் செய்தவர்கள். ஆனால் சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் அந்த 10 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஆனால் கடைசியில் இயேசுனுடைய சிலுவை, இயேசுனுடைய சரீரத்தை எடுத்து புதைப்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட, ஏன்னா அந்த சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த சனகரிப்பு சங்கத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? இவனை கொன்று புதைத்து விட வேண்டும், இவனுடைய எல்லா காரியங்களையும் அழித்து விட வேண்டும் என்பது தான் அந்த சனகரிப்பு சங்கத்தினுடைய எண்ணம், நோக்கமாக இருந்தது. அது குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 53வது அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, 9வது வசனம் சொல்லுகிறது. 53:9, துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இது தீர்க்க தரிசனம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம். 53:9 வசனம், துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். யார் நியமிச்சது? சனகரிப். ஆனாலும் அவர் மரித்த போதோ ஐஸ்வர்யவானோடு இருந்தான். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் எப்போது நிறைவேறுகிறது பார்த்தீங்களா? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு மூலமாய் நிறைவேறுகிறது. ஆனால் இந்த சனகரிப்பு சங்கம் என்ன செய்கிறது? இந்த மனிதனை துன்மார்க்கரோடு கூட புதைக்க வேண்டும் என்று நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்தை மாற்றி இயேசு மரித்து விட்டார் என்று சொன்ன உடனே பிலாத்துவினிடத்தில் போய் இவன் துணிந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கேட்கிறான். வெளியரங்கமாய் வருகிறான். இதுவரைக்கும் வெளியே வராத அந்த சீஷன் இன்றைக்கு எல்லாருடைய கண்கள் போற்றவர்கள் எல்லாரும் பார்க்க. ஏனென்றால் இன்னொரு அவலமான நிலை என்னதுன்னா, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் கூட முன் வரவில்லை. கவனிங்க, உங்க சிந்தனைக்கு நான் விடுகிறேன். இயேசுவின் அன்பான சீஷன் கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அந்த யோவான் கூட அல்லது மரியாள் கூட துணிந்து போய் கேட்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன்னா ஏதாவது நடந்து விடுமோ, நம்மையும் அந்த லிஸ்டில் சேர்த்துருவாங்களோ, அப்படி என்று சொல்லி அவர்கள் அழுது கொண்டு தான் நிற்கிறார்களே ஒழிய யாரும் அவருடைய சரீரத்தை கேட்பதற்கு முன்வரவில்லை. யூதனுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் யூதனுடைய பழக்கம், இதனால் வசனம் சொல்ல நேரம் இல்லை. யூதனுடைய பழக்கம் என்ன தெரியுமா?
அவனுடைய சரீரம் செத்துவிட்டா மாலை 6 மணிக்குள்ளாக புதைத்து விட வேண்டும். அதுதான் யூதர்களுடைய சட்டம். இவர் யார்? மரித்தவர் இயேசு யூதன். ரோமருடைய சட்டம் என்ன தெரியுங்களா? சிலுவையில் தூக்கி போட்டுட்டாங்கன்னா அவனுடைய கால் எலும்பை முறித்து விட்டு அப்படியே விட்டுவிட, அப்படியே செத்து, அப்படியே அந்த அழுகி, அப்படியே காஞ்சி, காக்காக்கு என்னென்ன பறவைகள் என்ன பறவைகள் சாப்பிட்டு அப்படியே அதனால் அந்த போகும்போது மூக்கு மூடிட்டு போவாங்க, நாத்தமாக இருக்கும். ஆனால் யூதர்கள் அப்படி அல்ல. அவர்கள் செத்து போன சரீரத்தை உடனே மாலைக்குள்ளே அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு அதை கவனிச்ச. எப்போ இயேசு உயிர் விட்டார்? 3ஆம் மணி வேளையில் உயிர் விட்டார். அப்போ 3லிருந்து 6 மணி வரைக்கும் அந்தகாரமாக இருக்கிறது. அது அந்த 5 மணிலிருந்து 6 மணி ஆகுவதற்கு முன்பதாக அந்த சரீரத்தை இறக்கி அவன் கொண்டு போய் கல்லறையிலே வைக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சீஷர்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த உன்னதமான நிலையில் இருந்தவன் இந்த யோசேப்பு மட்டும்தான். அந்தரங்க சீஷனாக இருந்து கடைசியிலே அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது ஆண்டவர் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே அடித்து நொறுக்கப்பட்டிருக்க அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு ஏன் தேவை, என் குடும்பத்தை எதுக்கு என் கல்லறை, என் குடும்பத்துக்கு வேணாம், ஒன்றும் வேணாம் போ என்று சொல்லி அந்த கல்லறையில் என் இயேசுவை அடக்கம் பண்ணினான். யாரை அடக்கம் பண்ணது? அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் சேர்ந்து இந்த 2 பேர் தான் அந்த இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். யாருடைய பொருள் தெரியுமா இருந்தது? மரியாளுடைய பொருள் கூட இல்லை. எந்த அன்பான சீஷன் எந்த ஒரு பொருளையும் வைக்கவில்லை. அரிமத்தியா ஊரனாகிய அந்த மனிதன் கொண்டு வந்த சீலைகளையும் நிக்கோதேமு கொண்டு வந்த கரிய போலவும் வெள்ளை போலத்தை மட்டும்தான் அவர்கள் அந்த சரீரத்தில் பூசி. ஏன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த கரிய போலத்தை பூசுவார்கள், வெள்ளை போலத்தை பூசுவார்கள். இதில் ரொம்ப நறுமணமாக இருக்கும். அந்த 2 சேர்ந்தால் ஒரு பசை போல வரும். அது ஏன் பூசப்பட்டு? அது பூசிட்டு துணியினாலே தலையிலிருந்து கீழ் வரைக்கும் சுற்றுவார்கள், அதுக்கப்புறம் காலிலிருந்து தலை வரைக்கும் சுற்றுவார்கள். இப்படி சுற்றி ரொம்ப பத்திரமாக வைப்பார்கள். ஏன்னா எந்த விதமான புழு பூச்சி கதை அந்த 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 கருப்பான், அது பேர் என்ன, கரையான், அதெல்லாம் சேராது. அதுக்காக தான். ஏன்னா இது தெய்வீகமான ஒரு சரீரம். இந்த சரீரத்தை அழகாக வாசனையாக அழகாக இந்த 2 பேரும் மட்டும் செய்தார்கள். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன்னா, அந்த யோசேப்பை போல நீங்களும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவருடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு முன் வந்தான். என்னுடைய தலைமை, என்னுடைய ஆலோசனைக்காரனுடைய பதவி போனாலும் பரவாயில்ல, சனகரிப்பு சங்கத்திலே நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவன் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருடைய உடலை வந்து வாங்கி தன்னுடைய கல்லறையிலே வைத்து அடக்கம் பண்ணினான். அப்படி மாற்றினதனுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த இயேசுனுடைய சிலுவை. அல்லேலூயா, அந்த சிலுவை. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சிலுவை நாம் பார்ப்போம். அந்த சிலுவையின் காட்சியை நாம் பார்த்த பிறகு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசித்து நம்முடைய ஒரு கலாத்தியர் 3:1 வாசிக்கும்போது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்லப்படுகிறார். ஆகவே அந்த சிலுவையை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். இந்த யோசேப்பு சிலுவையை பார்த்ததினாலே அவன் வெளியரங்கமான சீஷனாய் மாறினான்.
இன்றைக்கு நீங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் பாருங்கள். அவர் பரிதாபமாய் மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலையில் அவர் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? நமக்காக மட்டும்தான். நாம் நன்றாய் இருப்பதற்காக, நாம் சுகமாய் வாழ்வதற்காக, நாம் சந்தோஷமாய் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எபேசியர் 2 கலாத்தியர் 6:14 வாசிக்கும்போது 6:14 கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சிலுவை ரொம்ப முக்கியம். சிலுவை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் அந்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். நாம் தேவனுடைய நகரத்திற்கு பங்காளிகளாய் நாம் மாறுவோம். நல்லா கவனிச்சுங்க சகோதரனே, சகோதரியே, அந்த சிலுவை தான் நம்மை பரலோகம் கொண்டு போகக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அதே கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறான். இனி நான் அல்ல அப்படின்னா அர்த்தம் என்ன? இனி நான் என்கின்ற அந்த காரியங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் நான் தான் பயங்கரமாக படிச்சிருக்கிறேன் அப்படின்வாங்க. என் குடும்பத்தில் நான் தான் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடியதை தூக்கி தொங்கணும். எங்கே தொங்கணும்? சிலுவையில் தொங்கணும். அதுதான் அங்கே சங்கீத இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல. அப்போ நான் என்கின்ற அந்த காரியங்களை சிலுவையில் அறைய வேண்டும், ஆணி அடிக்கணும். அல்லேலூயா. நான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள், அதை நாம் சிலுவையில் அறிந்தோமானால் அப்போதான் நாம் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த நான் என்கின்ற காரியங்கள், பெருமைகள், மேட்டிமைகள், அகந்தைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய வேண்டும். இன்றைக்கு அதுதான் நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை தான் செய்யணும். எல்லாவற்றையும் எனக்கு மேன்மையாக இருக்கிறவைகள் எவைகளோ, எனக்கு புகழ் எதுவோ, பொருள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும். ஏனென்றால் எல்லா புகழ்ச்சிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஏன் அவர் பாத்திரராயிருக்கிறார்? அவர்தான் சிலுவையில் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தார், எல்லாருடைய அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் சிலுவையில் அறையப்படுவர்களாக நாம் இருப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அந்த ரங்க சீஷனாய் இருந்தவன் வெளியரங்கமான சீஷனாய் மாறினதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அதுதான் சிலுவை. ஒரு மனிதனை சிலுவை மாற்றினது உண்மையானால், ஒரு மனிதனை சிலுவை மாற்றினது உண்மையானால் உங்களையும் என்னையும் அந்த சிலுவை இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லா கண்ணம் போடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவன் ஐஸ்வர்யவானாயிருந்தார். அரிமத்திய ஊரான் என்கிற பெயரை எடுத்த ஒரு மனிதனாயிருந்தார். கணம் புரிந்தினவராயிருந்தார், ஆலோசனைக்காரனாயிருந்தார். துணிந்து போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டார்.
உத்தமனாய் நீதிமானாய் யூதருக்கு பயந்தவனாய் இருந்தான். யூதர்களுடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைக்கும் அவன் சம்மதிக்கவே இல்லை. இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முழங்கால் படியிடுங்க. இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்பவன் சனகரிப் சங்கத்தில் ஒரு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். 70 பேர் அதில் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அதில் இருக்கக்கூடிய 70 பேரும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்போ அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. ஒரே மனிதன் ஏன் அந்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும்? என்ன பாவம் செய்தார், என்ன துரோகம் செய்தார், என்ன குற்றம் அவர் செய்தார் என்று சொல்லி அவர் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு தெய்வமாய் இருக்கிறபடினாலே அந்த யூதர்களுக்கு ஆலோசனைகளுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் சம்மதிக்கவில்லை. அன்றிலிருந்துதான் இந்த மனிதன் ஒரு வெளியரங்கமான ஒரு சீஷனாய் மாறினான். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த யோசேப்பை போல எத்தனை பேர் இன்றைக்கு மாற விரும்புகிறீர்கள்? இந்த யோசேப்பு, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்பவன் இயேசுவுக்காக சீலைகளை வாங்கி கொண்டு வந்தான். தன் பணத்தை செலவு செய்தான். இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்கிற மனிதன் இயேசுவுக்கு புதிய கல்லறையை மனப்பூர்வமாய் கொடுத்தான். இன்றைக்கு நீங்களும் அப்படியாய் மாறுகிறீர்களா? ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே 12 காரியங்கள் அற்புதமாய் நடந்தது. நல்ல தெய்வ மனிதனாய் இருந்தார். இன்றைக்கு நீங்களும் அதே போல இந்த யோசேப்பை போல, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை போல நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிறதான இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முருகாது நெஞ்சம் அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டீர், கல்வாரி காட்சியை கண்டேன். உருகாதோ நெஞ்சம், கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டே. கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டே. கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே, உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்ணீர், வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாடு மரணங்களை குறித்து நாங்கள் தியானிக்கிறதான இந்த வேளையில் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானித்திருக்கிறோம்.
இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஐஸ்வர்யவானாயிருந்தான், கனம் பொருந்தியவனாயிருந்தான், ஆலோசனைக்காரனாயிருந்தான், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனாயிருந்தான், துணிந்து போய் இயேசுவினுடைய சரீரத்தை கேட்ட ஒரு மனிதனாயிருந்தான், உத்தமனாய் நீதிமானாயிருந்தான், யூதருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாத ஒரு மனிதனாயிருந்தான், யூதருக்கு பயந்த ஒரு மனிதனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, அந்தரங்க சீஷனாயிருந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் தன் ஆண்டவருக்காக, தன் இயேசுவுக்காக, எனக்காக மரித்த அந்த இயேசுவுக்காக ஒரு புதிய கல்லறையையும் கொடுக்க முன் வந்த ஒரு மனிதனாயிருந்தான். அதே போல ஆண்டவரே, என் அன்பு சபை மக்களும் இந்த யோசேப்பை போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து ஆண்டவருக்காக அந்தரங்க சீஷனாய் இருந்தாலும் ஒரு நாள் வரும், அது வெளியரங்கமான ஒரு சீஷனாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. என் இயேசுவினுடைய மிக முக்கியமான ஒரு காரியங்களை செய்ய அது நேர்ந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த யோசேப்பை போல என் மக்கள் எல்லாரையும் மாற்றுவீராக. இந்த ஆண்டவரே, இந்த பாடு மரணங்களை தியானிக்கிறதான இந்த நிலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிலுவை காட்சியை இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரே தியானிக்க கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். உண்மையுள்ள ஒரு சீஷர்களாய் இவர்கள் ஆண்டவரே மாற கர்த்தர் கிருபை தருவீராக. சபையினுடைய பிரதானமான நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஆத்துமக்களை ஆதாயம் செய்வது, எல்லா மக்களையும் ஒன்றிணைப்பது, சீடர்களாய் மாற்றுவது, எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு செல்வது. ஆக அந்த உன்னதமான ஒரு பணியிலே நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் வந்த ஒவ்வொரு மக்களும் அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து காலை முதல் இம்மட்டுமாய் இந்நேரம் மட்டும் பொறுமையாய் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் என் ஆண்டவர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒரு புதிய மனுஷனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு 3 நபர்களை குறித்து நாங்கள் இந்நாளிலே பார்த்தோம். சிறையினை ஊரனாகிய சீமோனை குறித்து, பரிசேயனாய் இருந்த நிக்கதோமியை குறித்து, அதில் முக்கியமாய் அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். அந்த தியானம் எங்களுடைய ஆண்டவரே சிந்தனைக்கு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இனிதாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வரும் நாட்களிலே இந்த ஈஸ்டர் ஆராதனை ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாரும் அந்த ஈஸ்டர் ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளட்டும். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்து நிற்பதாக. ஆமென் 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 ஆமென். அந்த யாவருக்கும்